செலவு. காஸ்ட்னா என்ன? நாம செலவு பத்தி யோசிக்கும் போது பெரும்பாலும் விலைய பத்தி தான் நினைக்கிறோம். ஒரு காரோட விலைய ஒப்பிடுறது மாதிரி. ஆனா காஸ்ட நாம எப்படி சரியா பார்க்கணும்னா, நாம ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்ற பணத்தை மட்டும் பார்க்காம, அந்த பொருளை வாங்குறதுக்காக நாம விட்டு கொடுக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்க்கணும். ஹென்ரி ஹாஸ்லிட் ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட். அவர் எழுதின புக் பேரு எக்கனாமிக்ஸ் இன் ஒன் லெசன். அதுல ஒரு பேக்கர் பத்தின ஸ்டோரியோட ஆரம்பிப்பாரு. உடைந்த ஜன்னல் கதை, தி புரோக்கன் விண்டோ ஸ்டோரி. ஒரு பையன் ஆக்சிடென்ட்டா அடிச்சு ஒரு பேக்கரி கடையோட ஃப்ரண்ட் விண்டோவை உடைச்சிட்டதா கற்பனை பண்ணுங்க. அந்த பேக்கர் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. ஆனா அவரோட ஒரு ஃப்ரெண்டு நீங்க பெரிய பிக்சரை பாருங்கன்னு என்கரேஜ் பண்றாரு. இப்போ பேக்கர் ஒரு புது விண்டோ வாங்கணும். கிளாஸ் ஸ்டோருக்கு பெனிஃபிட் கிடைக்கும். வர்க்கர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த வர்க்கர்ஸ் சிலர் பேக்கரோட பிரெட்டை வாங்கலாம். இது லோக்கல் எக்கனாமிக்கும் மத்தவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுக்கிற ஒரு ஈவென்ட்னு சொல்றாரு. இன்னும் கிளவர் சீன் முழு ஸ்டோரியையும் சொல்லல. ஏன்னா அந்த பேக்கர் கடையோட விண்டோ உடையலைனா அவர்கிட்ட விண்டோவும் இருக்கும், அவரோட பணமும் இருக்கும். அந்த பணத்தை அவர் ரிப்பேர் பண்றதுக்கு பதிலா வேற வேஸ்ல ஸ்பெண்ட் பண்ணி இருக்கலாம். ஒருவேளை புது சைன் போர்டு வாங்கலாம், இல்லைன்னா தனக்கு புது சூட் கூட வாங்கலாம். கிளாஸ் மேக்கருக்கு கிடைச்ச கெயின் சைன் மேக்கருக்கோ இல்லைன்னா டெய்லருக்கோ லாஸ் தான். ஆனா இப்போ பேக்கர் எப்படி பணம் செலவு பண்ணிருப்பாருன்னு நம்மளால பார்க்கவே முடியாது. அதுக்கு பதிலா அவர் சரி செய்ய வேண்டிய நியூ விண்டோவை மட்டும்தான் பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். புது விண்டோக்காக செலவு செஞ்ச பணம்னுங்கிறது அந்த பர்ச்சேஸ்க்கான டாலர் பிரைஸ் மட்டும் இல்ல. அந்த பணத்தை வச்சு அவர் வாங்க முடிஞ்ச கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே தான். ஹாஸ்லெட் சொன்ன மாதிரி ஒரு பேட் எக்கனாமிஸ்ட் கண் முன்னாடி தெரியறத மட்டும் தான் பாப்பாரு. ஒரு குட் எக்கனாமிஸ்ட் அதுக்கு பியாண்டா பாப்பாரு. பால் க்ரூக்மேன்ங்கிற ஒரு வெல் நோன் எக்கனாமிஸ்ட் 9/11 மாதிரி இன்சிடென்ட்ஸ், நேஷனல் டிசாஸ்டர்ஸ் இல்லனா ஒரு கற்பனையான ஏலியன் அட்டாக் கூட அமெரிக்கன் எக்கனாமியை ஸ்டிமுலேட் பண்ணுன்னு சொன்னாரு. இந்த ட்ராஜடிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், கிளீன் அப் இல்லனா ஏலியன் வெப்பன்ரியில ஜாப்ஸ் உருவாக்குன்றது ட்ரூ தான். ஆனா அதனால சொசைட்டி உண்மையிலேயே பெட்டர் ஆச்சுன்னா அர்த்தம் இல்ல. உடைந்த ஜன்னல் மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்னால பெனிஃபிட் அடைஞ்ச கம்பெனிஸ் மத்தவங்களுக்கான எக்ஸ்பென்ஸ்ல தான் அதை பெறுறாங்க. எக்கனாமியோட பர்பஸ் சும்மா ஒர்க் பண்றதோ இல்லைன்னா பணம் மேக் பண்றதோ மட்டும் இல்ல, தனிநபர்களா நம்மளோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது தான். யாருக்கும் ஒரு ஆன்டி ஏலியன் வெப்பன் வேணும்னு நீட் இல்லனா அதுக்காக செலவு செஞ்ச பணம், டைம் மற்றும் ரிசோர்சஸ் எல்லாமே வேஸ்ட். ஏன்னா அதை மக்கள் உண்மையிலேயே விரும்புற திங்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்பது அந்த டைம், ரிசோர்சஸ் மற்றும் பணத்தை வச்சு வேற என்னவெல்லாம் செஞ்சிருக்க முடியுமோ அதெல்லாம் லாஸ்ட் பண்றது தான். அரசாங்கமும் செலவும். அதனாலதான் நம்ம ஆக்ஷன்ஸோட பெரிய கான்சிக்வன்சஸை பார்க்கணும். கவர்மெண்ட்ஸ் அவங்க பணத்தை டாக்ஸஸ் மூலமா தான் பெறுறாங்க. அப்புறம் அந்த டாக்ஸ் பணத்தை அவங்க சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கவர்மெண்ட் ஒரு புது ஃபுட்பால் ஸ்டேடியம் கட்ட டாக்ஸ் போட்டா அந்த பொலிட்டிஷியன் ஒரு பெரிய கேமை காட்டி, இந்த பாருங்க உங்க டாக்ஸஸ் இதுக்காக தான் பே பண்ணுச்சுன்னு ஈஸியா சொல்ல முடியும். ஆனா யாராலையும் பார்க்க முடியாதது என்னன்னா, அந்த கவர்மெண்ட் மக்கள் மேல போட்ட டாக்ஸஸ்னால அவங்க லாஸ்ட் பண்ண எல்லா திங்ஸும் தான். அந்த டாக்ஸஸ் இல்லனா மக்கள் அந்த பணத்தை அவங்க இஷ்டப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா சேவ் பண்ணிருக்கலாம். தனிநபர்களா நாம ஒரு புது ஷூஸ் வாங்க, வெக்கேஷன் போக, ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க, இல்லைன்னா ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணணும்னு நினைக்கலாம். பாசிபிலிட்டிஸ் ரொம்ப எண்ட்லெஸ். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலை விட நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தான் தெரியும். அதனாலதான் எல்லாரும் குட் எக்கனாமிஸ்ட் மாதிரி யோசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி செஞ்சா நம்ம பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு லாங் டேர்முக்கு பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம பொலிட்டிஷியன்ஸ் நம்ம பணத்தை எடுக்க வரும்போது அவங்க கிட்ட அக்கௌண்டபிளும் கேட்க முடியும்.